இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர், அவர்களது உறவினர்கள் 3 பேர் என 7 பேர் புதையுண்ட அந்த வீட்டிலிருந்து ஜேசிபி எந்திரத்தோடு பெரிய பள்ளம் எடுக்கப்பட்டு அதிலிருந்து அந்த உடல்கள் மீட்டு கொண்டு வரப்படுகிறது. இதுவரை 5 உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில 6வது உடலை எடுப்பதிலே சவால் நீடிக்கிறது. காரணம், அந்த உடல்கள் பாறைகளுக்கு இடையிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் அந்த மண் நம் முன்பே குறிப்பிட்டது போல மேலே இருந்து சரிந்த அந்த பெரிய பாறாங்கற்கள், அதே போல வீட்டினுடைய அந்த பக்கவாட்டு சுவர் இவையெல்லாம் சேர்ந்து அந்த கற்களுக்கு இடையிலே அந்த உடல்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த உடலை வெளியே எடுப்பதிலே சவால் இருக்கிறது. ஜேசிபி எந்திரத்தை கொண்டு அந்த உடலை எடுத்தால் உடல் இருபாதியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நசுங்கி போய் இருக்கக்கூடிய அந்த உடலை ஜேசிபி கொண்டு எடுத்தால் மேலும் உடல் நசுங்கும், பாதிக்கக்கூடும் என்பதனால் அதை நிறுத்திவிட்டு, ஜேசிபியை நிறுத்திவிட்டு தற்போது கடப்பாறை, மண்வெட்டி போன்றவை கொண்டு வரப்பட்டு அவற்றின் மூலமாக அவற்றை வெட்டி அந்த உடலை எடுப்பதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. உடலுக்கு இடையிலே இருக்கக்கூடிய அந்த கற்கள் ஒதுக்கப்பட்டு இந்த உடல்கள் மேலே எடுக்கக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. 6வது உடலும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. 6வது உடலும் அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த உடல் தற்போது மேலே உடல் எடுக்கப்பட இருக்கிறது. கடப்பாறையை கொண்டு அந்த தேசிய பேரிடர் மீட்பு படையை சார்ந்தவர்கள் தற்போது உடலை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 6வது உடலை தற்போது எடுப்பதற்கான அந்த முயற்சி என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 6வது உடல் மேலே கொண்டு வரப்பட இருக்கிறது. திருவண்ணாமலை முழுவதுமே ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது.